தமிழகத்தில் உள்ள திராவிட மாடல் ஆளும் கட்சியும் பல எதிர்க்கட்சிகளும் ஏன் பல ஊடகங்களும் கூட இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையை மும்மொழி கொள்கையை அது இந்தி திணிப்பு என்று பொய்யான ஒரு தகவலை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது இந்தி மொழி திணிப்பு கிடையாது. இந்தியை நாங்களும் திணிப்பதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம். ஆனால் இன்னொரு சகோதர மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்கான வாய்ப்புகளை பெருகும் என்பதைத்தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது இன்னொரு சகோதர மொழி என்பதற்கு பதிலாக இந்தி திணிப்பு இந்தி திணிப்பு இந்தி திணிப்பு என்று இந்தி திணிப்பை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியை திணிக்கவில்லை, இந்தி திணிப்பு என்பதை திணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆக இன்று திராவிட முன்னேற்ற கழக அரசின் பல தவறான நடவடிக்கைகளினால் மக்கள் மிகுந்த துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு நல்ல திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு மாற்றாக இந்தி திணிப்பு என்று சொல்லி அதற்கு இல்லாத இந்தி திணிப்புக்கு எதிராக ஒரு போராட்டத்தையும் நடத்தி அது ஏதோ இந்தி திணிப்பதற்காகத்தான் மும்மொழி கொள்கை கொண்டு வரப்படுகிறது மறைமுகமாக என்று நேர்முகமாக தவறாக ஒரு குற்றச்சாட்டை சாட்டி இது ஏழை மாணவர்களை இவர்கள் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் புதிய கல்விக் கொள்கையை எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தமிழகமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழகத்தில் உள்ள மாணவர்களின் வாழ்க்கையும் விரிவுபடுத்தப்பட வேண்டும், பயிற்சியும் விரிவுபடுத்தப்பட வேண்டும், கல்வியும் விரிவுபடுத்தப்பட வேண்டும். தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இணையாக அரசாங்க பள்ளி மாணவர்களும் படிக்க வேண்டும். இதுதான் ஏழை பெற்றோரின் கனவு. ஆக இந்த புதிய கல்விக் கொள்கை ஏழை மாணவர்களுக்காக கொண்டு வரப்பட்டது, ஏழை பெற்றோர்களுக்காக கொண்டு வரப்பட்டது. பல கனவுகளோடு அரசாங்க பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள், அந்த குழந்தைகளுக்காக கொண்டு வரப்பட்டது. இந்த குழந்தைகளின் கனவை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசும் மற்றவர்களும் நசுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த குழந்தைகளின் கனவை நனவாக்குவதற்காகவாவது புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்த வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள். நன்றி.